ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம மனோஜை கூப்பிட்டு எவ்வளவோ தினசாக சொல்லி பார்க்குறாங்க. நீ என்னதான் தினசாக என் மனசை மாற்ற ட்ரை பண்ணாலும் என்னடா என்னையும் எங்கள் அம்மாவையும் பிரிக்கிறியா அப்படிங்கிறாங்க. டே அம்மா பைத்தியம், நீ ஏன்டா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாவது இறங்கி வாடா அப்படின்னா கேட்கவே மாட்டேங்கிறாருங்க. எங்கள் அம்மாவுக்கும் எனக்கு இடையில கோடு போடுறீங்களா? ஆமாம், கோடு போடுறது பெருசாக ரோடு போடுது, ஏம்மா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவன் திருந்த மாட்டான்டா, இதுக்கு மேலே இவன் தானா நான் டென்ஷன் ஆகி செங்கல் எடுத்து அடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு செங்கல் எடுத்துட்டு துரத்த ஆரம்பிச்சிட்டாரு நம்ம முத்து. அதுக்கப்புறம் சரி இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியாகணும், இவன் தான் இப்படி முட்டாளாக இருக்கான், அந்த பொண்ணுக்காவது கொஞ்சம் அறிவு இருக்கணும் இல்லை, பாவம் அந்த பொண்ணு ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் எழுந்துச்சு அண்ணாமலைகிட்ட வந்துட்டு அண்ணாமலை முன்னாடி இதை விஷயத்தை ஓப்பன் பண்ணி விட்றாரு நம்ம முத்துங்க. இது சொன்ன உடனே ஐயோ எருமை போட்டு கொடுத்துச்சு பாருன்னு ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு விஜயாவுக்கு. நம்ம முத்து ஒரு பக்கம் இவ்வளோ கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு வைக்கப்பட்டு இவ்வளவும் பட்டு கஷ்டப்பட்டு அந்த அண்ணாமலைகிட்ட இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணால் நம்ம ரோகிணி பொசுக்குன்னு வந்துட்டு எனக்கும் எங்கள் அட்டிக்கு இடையில விரிசல் உண்டாக்குறீங்களா? டே அப்பா சாமி, மனோஜுக்கு ஏற்ற பொண்டாட்டி நீதாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நடிகர் திலகமே தோற்று போயிடுமேடா, அந்தளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா என் ஆண்டிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்குலாம் இதெல்லாம் தேவை தான், செருப்படுத்து சாணியில் முக்கியம் என்னடி அப்படிங்கிறாரு. நீ எவ்வளோ பட்டு திறந்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம டிராஃபிக் சார் இருக்காரு, அவர்கிட்ட பட்டமுருகன் மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் காசு இல்லைன்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் இந்த டைம் நான் வேணா கொடுக்குறவங்களுக்கு அடுத்த டைம் கொடுத்துருங்கன்னு சொல்ல நானே கட்டிடுறேன் சார்ட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே எதுக்குப்பா இதெல்லாம் சொல்லி கேட்டால், ஃப்ரெண்டாக இருந்தாலும் எனக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. டே நல்லா வருவாடா, ஒன்று கட்டிக்கிட்டு அந்த பொண்ணு என்ன படுப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அடுத்து வந்துட்டு நம்ம மீனா அங்கே வந்து மாட்டிக்கிட்டு 5000 ஃபைன் கட்டிட்டாங்க. எல்லாம் தேவையாயுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.